நான் காலையிலே சொன்னேன், சாஸ்திர சம்மதம்லாம் நான் பார்க்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு நான் சாப்பிட்டுக்கிருவேன். என்னங்க சரி எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி சொல்லிட்டாரு, அமாவாசை அதுவுமா சமைக்க இந்த கறி எடுக்காது புளி எடுக்காதுன்னு சொல்லிட்டாரு. நான் சாம்பார் வச்சு அப்பளம் வதக்கி வெண்டைக்காய் பச்சடி வச்சு நல்லா சமைச்சேங்க. நேற்று வச்சு பார்த்துக்குங்க பாவக்காய், நேற்று நைட்டு வதக்கினேன். அந்த பாவக்காய் இருந்து வச்சு சரி வேஸ்ட்டாக பெருமே எனக்கு சட்டி நிறைய இருக்குது, இன்னும் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு கரண்டி வச்சுட்டேங்க. ஓங்கி மனுஷன் ஒரே அறையிறாரு. இதில் என்னங்க இருக்குது, வேஸ்ட்டாக போயிருந்து தானே நான் வச்சேன். இல்லை பாவக்காய் சமைக்கக்கூடாதுன்னு நெசமாகவே எனக்கு தெரியாதுங்க. இதில் என்னங்க இருக்குது, பாவக்காய் சமைச்சானே கோவக்காய் சமைச்சானுங்க. நம்ம மனுஷனோட நினப்பு தாங்க. என்னதான் வீட்டில் நம்ம திறமையை கொடுமை நடத்தினாலும் புரிஞ்ச சில சமயங்களில் நம்மளை இப்படி கஷ்டப்படுத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, யாராவது ஒருத்தர் அடிமையாக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக போக முடியும். என்னது அடிமைன்னுக்கிட்டு இருக்காங்கன்றே யோசனை பண்ணேன். இப்போ லைட்டாக எனக்கும் தோணுது. ஏன்னு கேளுங்க, நம்ம குடும்பம் முக்கியம்னு நம்ம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போனால் ஆம்பளை நம்மளை ரொம்ப இலக்கணமாக நினச்சிட்றாங்க. உங்ககிட்ட தான் நான் வாய் பேச முடியுது. புருஷங்கிட்ட வாயை பேசிக்கிட்டு அவர் நம்மளை அடிச்சிட்டாரு, நான் திருப்பி அவர்கிட்ட மல்லு கட்டினேன்னா குடும்ப நிலைமை என்னமாகும். இதை யோசனை பண்ணிக்கிட்டு நான் பாட்டுக்கு சமைச்சதை எடுத்து போட்டு சாப்பிட்டு தூங்க போகிறேன். அவங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு வெளியில் பிள்ளைய சுற்றி காட்டுறோம்னு கூட்டிக்கிட்டு போயிட்டார். பாவக்காய் சமைச்சது ஒரு குத்தமாங்க. காலையிலே நான் சொன்னேன், நான் எதையும் எது நினைக்க மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு. நான் இன்றைக்கி சமைக்கவே இல்லை, நேற்று வச்சேன். நிஜமாகவே நேற்று நைட்டு வச்சது வேஸ்ட்டாக போயிருமேனு அந்த மனுஷன் இலையில போய் வச்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு கூறுவா இல்லை. எம்பிட்ட பேசுகிறேன், இது கூட தெரியல எனக்கு. போங்க, இன்றைக்கி நிலைமை சரியில்லை, நான் போய் தூங்குவேன்.